அமெரிக்க மற்றும் ஈரானுக்கு இடையிலான உச்சக்கட்ட போர் தற்போது 5வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் உலக நாடுகளை அதிர வைக்கும் மாபெரும் சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. சர்வதேச வர்த்தக பாதையான ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான ஏ-10 ரக போர் விமானத்தையும் ஈரானின் வான் பரப்பிற்குள் F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் என்ற அதிநவீன போர் விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரான் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சவாலை விடுத்துள்ளது. இந்த நடப்பு போரில் ஈரானிய வான்பரப்பிற்குள் வைத்து அமெரிக்காவின் போர் விமானம் ஒன்று வீழ்த்தப்படுவது இதுவே முதன்முறையாகும். ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள விமானத்தின் சிதைந்த பாகங்கள் வைத்து பார்க்கும்போது வீழ்த்தப்பட்டது அமெரிக்காவின் F-15 விமானம் என்பது தொழில்நுட்ப ரீதியாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2 விமானிகள் பயணிக்கக்கூடிய இந்த விமானத்தில் இருந்து ஒரு விமானியை அமெரிக்க படைகள் ரகசியமாக உயிருடன் மீட்டுள்ளன. தற்போது அவர் மருத்துவ கண்காணிப்பில் உள்ள நிலையில் மாயமான 2வது ராணுவ விமானியை தேடும் தீவிர மீட்புப் பணிகள் ஈரானின் குசிஸ்தான் மாகாணத்தில் மிகவும் பதற்றமான சூழலில் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்கள் அடுத்தடுத்து வீழ்த்தப்பட்டுள்ள இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதன்முறையாக மௌனம் கலைத்துள்ளார். அமெரிக்க ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், ஆம், நாம் ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தில் இருக்கிறோம். போர் நடக்கும்போது இதுபோன்ற ராணுவ இழப்புகள் சகஜம்தான் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மாபெரும் இழப்பானது ஈரானுடன் நடைபெற்று வரும் ராஜதந்திர அமைதி பேச்சுவார்த்தைகளை எந்த விதத்திலும் பாதிக்காது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்தாலும் அமெரிக்க படைகளை தாக்கினால் ஈரானுக்கு நரகத்தை காட்டுவோம் என்ற ட்ரம்பின் மறைமுக எச்சரிக்கையே இது என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். விஸ்வ ரூபம் எடுக்கும் இந்த நேரடி மோதல் எங்கு சென்று முடியும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.